பஸ் அவருக்கு பாதுகாப்பாக 3 பேர் கீழே ஓடிக்கணும். பாதுகாப்பு வாகனங்கள் எல்லாம் அணிவகுத்து வரத்தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொண்டு. வணக்கம். நீண்டகால தேவையும் நீண்டகால கனவும் வெற்றிகரமாக அதிபர் அவர்களிடம் கையளிக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றது. So 100,000 rupees you have to put it into. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இந்த தினம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு முன்னிருக்கிறோம். இந்த காணொலி பார்த்தீங்கன்னா சில அரசியல்வாதிகளும் தொடர்புடைய ஒரு காணொலி. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த காணொலி நான் பதிவிடுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நான் படித்த பள்ளிக்கூடம், அதோட எங்களோட ஊரில் இடம்பெற ஒரு நிகழ்வு என்றபடியால், அதோட எங்களோட பாடசாலையில் இடம்பெற இந்த வரலாற்று நிகழ்வு என்றதால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இந்த காணொலியை பதிவிடுறேன். விக்டோரியா கல்லூரி சுழிபுரம் என்று பெயரிடப்பட்டபடியே பார்த்தீங்கன்னா போகிற இந்த பஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பாடசாலைக்கு வழங்கப்பட இருக்கிற அந்த புதிய பஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸிற்குரிய அந்த பூஜை வழிபாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்ற தொல்புரம் வழக்கம்பறை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வந்து இப்போ எடுத்து வரப்பட்டு அந்த பஸ்ஸுக்குரிய சமய ரீதியிலான அந்த பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகிறது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை வந்து பாடசாலைக்கு வந்து உத்தியோகபூர்வமாக வந்து இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து அதை தண்டை கையால் கொடுக்குறதுக்கு இருக்கிறார். அந்த நிகழ்வு வந்து இந்த இடத்துல இடம்பெற போகின்றது. அந்த நிகழ்வு தொடர்பான காட்சிகள் தான் இந்த வீடியோவில் நான் பதிவிட போகிறேன். உண்மையாகவே இந்த அரசியல் எல்லாத்தையும் கடந்து எங்களோட பாடசாலைக்கு இந்த பஸ்ன்றது பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக ஒரு தேவையாகவே இருந்தது. ஒரு நிறைவேற்ற முடியாத இந்த ஆசை தேவையாக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த பஸ். ஏனென்றால் கல்வி சார்ந்ததாக இருக்கட்டும் சரி, விளையாட்டு சார்ந்ததாக இருக்கட்டும் சரி பார்த்திங்கன்னா தூர இடங்களுக்கான அந்த பயணங்கள் வேறு மாவட்டங்களுக்கு இடையான அந்த பயணங்களை மேற்கொள்வது பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஒன்று இல்லாத காரணத்தால் மாணவர்களாக இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் எல்லாரும் வந்து பெரிய ஒரு இடைஞ்சலுக்கு மத்தியில் தான் பார்த்திங்கன்னா அந்த செயற்பாடுகளை வந்து மேற்கொண்டு வந்தவை. இன்றைய தினம் தான் பார்த்திங்கன்னா அதுக்குரிய அந்த முடிவு வந்து கிடைச்சிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் அந்த எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தான் பார்த்திங்கன்னா அவர் இந்த இடத்துக்கு வருகை வந்து கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் கூட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த சோதனை நடவடிக்கைகளில் கூட மேற்கொண்டு கொண்டிருந்தவை போலீஸாராக இருக்கட்டும், மற்றது விசேட அதிரடி படையினராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த கடமையில் ஈடுபட்டிருந்தவை. இன்றைய காலையில் கூட இங்கே நம்ம அந்த சோதனைகளை மேற்கொண்டிருந்தவை. எங்களோட பிரதேசங்கள் எங்களோட பாடசாலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லா பாடசாலைக்குமே எல்லாம் கிடைத்திடாது. இப்படியான ஒரு சில சந்தர்ப்பங்கள் ஒரு சில நிகழ்ச்சியினர்கள் தான் பார்த்திங்கன்னா இதுகள் எங்களுக்கு வந்து சேரும். ஆலயத்தின் பிரதான பூசகரோடு அந்த இடத்துல சில கலந்துரையாடல்களோடு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வாகனத்தை வந்து உத்தியோகபூர்வமாக கையளிக்கிறதுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்திருக்கிறார். Yeah, he is. Hello. Yeah. Very nice meeting you. கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோமா? One minute. This principal with வணக்கம் பிரின்சிபல். ரெண்டு principal. ஓ நம்ம அம்மா. இப்போ பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து அந்த பஸ்ஸில் வந்து ஏற்றப்படுகிறார்கள். அந்த பஸ் வந்து உத்தியோகபூர்வமாக பாடசாலைக்கு இப்போ வந்து எடுத்து செல்லப்படுகின்றது. பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸை வந்து செலுத்துறதுக்கு வந்து இவர் வந்து தயார் நிலையில் இருக்கிறவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸை ஓட்டுறதுக்கு வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் இவர் தான் ஓட்டிக்கொண்டு ஓப்புறாரோட பார்ப்போம் என்ன நடக்குது. பார்த்திங்கன்னா அவர் தான் நேரி இருந்து சீட் பெல்ட் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அவர் தான் ஓட போகிறார். பஸ்ஸை பார்த்திங்கன்னா அவர் மெதுவாக ஓட்டிக்கொண்டு வரார். அவருக்கு பாதுகாப்பாக பார்த்திங்கன்னா கீழே 3 பேர் ஓடி வந்து கொண்டிருக்கணும். 3 இல்லை 5 இடத்துல கால் வர 4 பேர் ஓடி கொண்டிருக்கணும். ஒரு பார்த்திங்கன்னா பலத்த பாதுகாப்பு எல்லா இடமுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆர்மி போலீஸ் வந்து எல்லாருமே பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும்.
பார்த்தீங்கன்னா ஆலயத்திலிருந்து பாடசாலை அந்த முன்றலுக்கு வந்து இந்த வாகனம் வந்து இப்போ எடுத்து கொண்டு வரப்பட்டிருக்கு. To the entrance of our school. Please warmly welcoming him at the entrance of our school gate. நாட்டினுடைய கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேருந்தினை சிறப்பாக செலுத்தி எமது கல்லூரியினுடைய நுழைவாயிலில் நுழைந்த வண்ணம் இருக்கின்றார். என்னுடைய பிரதான வாயிலினூடாக வருகை கொண்டிருக்கின்றார்கள். Honorable Sir Sadis Premadasa, leader of the opposition, member of Parliament, Colombo. He has come inside the entrance of our school riding the bus. Joining this, our school staff members, our principal, teachers. உத்தியோகபூர்வமாக அந்த பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எழுத்து மூலம் வந்து கையளிக்கப்படுகின்றது. எமது கல்லூரிக்கான பேருந்தினை வழங்கி வைக்கின்ற அந்த உத்தியோகபூர்வமான தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கையொப்பமிட்ட வண்ணம் இருக்கிறார். School staff members, he is signing. பிரபஞ்சம் என்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய எண்ணக்கருவில் உதயமான எமது கல்லூரிக்கான பேருந்து வெற்றிகரமாக அதிபர் அவர்களிடம் கையளிக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றது. கௌரவ எமது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, கல்லூரி மாணவர்கள் பாரம்பரியமாக வெற்றிலை கொடுத்து வரவேற்று அவரிடம் ஆசி பெற்ற வண்ணம் இருக்கின்றார்கள். பாடசாலையின் பேண்ட் இசைக்குழுவினர் அந்த கௌரவிப்புகளையும் மரியாதைகளையும் வழங்க, அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பொன்னாடைகள் மாலைகள் எல்லாமே அணிவிக்கப்பட்டு அதை தொடர்ந்து அவருக்கு வந்து ஆளாத்தி எடுக்கப்பட்டு ஆலயத்திலே வீட்டிலிருக்கின்ற அந்த நடராஜ பெருமானுக்கு வந்து இப்போ பூஜை வழிபாடுகளும் இடம்பெறுகின்றது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களினால் மரக்கன்று ஒன்று நடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எமது கல்லூரி அதிபர் அவர்களின் திருக்கரங்களால் வழங்கப்பட்ட இந்த மரக்கன்றினை எமது கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாட்டி வைத்துள்ளார். Honorable Sir Sadis Premadasa has been planting a tree which is given by our school principals as remembrance of today's function.
மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு வரலாற்றிலே முதல் தடவையாக எமது கல்லூரி மாணவர்களின் நீண்டகால தேவையும் நீண்டகால கனவும் எமது கல்லூரி சமூகத்தின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புமாகிய ஒரு போக்குவரத்து சாதனத்தை இன்றைய தினம் எமது பாடசாலைக்கு நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்கள் இன்று அன்பளிப்பாக தந்திருக்கின்றார். முதலில் அதற்காக அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எங்களது விக்டோரியா கல்லூரி சமூகத்தின் சார்பில் எங்களது மனப்பூர்வமான பாராட்டுகளையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறோம். Our school made a plea to His Excellency Honorable Mr. Sajid Premadasa to donate a bus some hours ago. Our college has been actively involved in co-curricular activities, and we are proud to say that we have even won several national awards. Our teachers found it difficult to arrange private transport for students who participate in curricular activities outside the school, such as national level sports events and even music and drama competitions in Colombo and other districts. We are so grateful. The Honorable Leader of the Opposition has considered our request favorably and has gifted this bus. We are here today to express our gratitude and also to celebrate the event, which is a milestone in the history of our college. கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். I'm extremely happy that I've been able to contribute a bus to Victoria College for the 1,200 students who are enrolled here, with a view to protecting the free education system, providing your school with transportation facilities. I am extremely delighted to know that 3 students have been chosen for medicine at university, 2 students for engineering, and 5 students to conduct university education in the management sector. So congratulations and all the very best to all of you. I1 வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், தேவி பீட்டர். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாணவர்களுக்கான அதாவது வரவேற்பு நடத்திய அந்த மாணவர்களுக்கான ஒரு சிறிய தொகை வந்து அவரால் வழங்கப்பட்டிருந்தது. So 100,000 rupees we are putting into school development. அதனைத் தொடர்ந்து பாடசாலை நிர்வாகத்தால் கூட பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வுகள் நிகழ்ச்சியினர்கள் எல்லாமே அரசியல் சார்ந்ததாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா பாடசாலைக்கு இது ஒரு மிகப்பெரிய தேவையாக இருந்து அந்த தேவை வந்து இன்றைய தினம் பூர்த்தி செய்யப்பட்டுகின்றது. இனி வர்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா அது மிக ஒரு பிரயோசனமாக இருக்கும் இந்த பாடசாலை. மற்றது இதை சூழல் இருக்கிற மற்ற பாடசாலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுன்றது வந்து உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய அளவில் பிரயோசனம் தரக்கூடிய ஒரு விடயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை நான் பதிவிட்டுருக்கேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாத கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.